வணக்கம் தோழன் தோழிகளே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தெனாலிராமன் கதை. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு தாயார் மீது அளவிலா அன்பும் மரியாதையும் இருந்தது. ஒரு நாள் தாயார் திடீரென கடுமையாக நோயுற்றார். கிருஷ்ணதேவராயர் வைத்தியர்களை அழைத்து பரிசோதனை செய்தார். தாயார் இவ்வுலகை விட்டு போய்விடுவார்கள் என வைத்தியர்கள் கூறினர். இதை கேட்ட மன்னர் மிகுந்த வேதனையில் மூழ்கினார். அந்த வேளையில் தாயாரிடம், உங்களுக்கு சாப்பிட ஏதாவது ஆசை இருக்கிறதா என்று கேட்டார். தாய் மென்மையாக மாம்பழம் வேண்டும் என்றார். ஆனால் அது மாம்பழம் கிடைக்காத பருவம். இருப்பினும் தாயாரின் ஆசையை பூர்த்தி செய்ய மன்னர் தனது ஆட்களையும் தூதர்களையும் அனுப்பி மாம்பழம் தேடச் சொன்னார். ஆனால் மாம்பழங்கள் வருவதற்குள் தாயார் இறந்து விட்டார். மாம்பழம் சாப்பிட முடியாமலேயே உயிர் நீத்த தாயாரின் நினைவில் மன்னர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தார். தாயாரின் ஆன்மா சாந்தியடைய அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார். அப்போது பேராசை பிடித்த புரோகிதர்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட 108 மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் ஆன்மா சாந்தியடையும் என்று கூறினார்கள். அதற்கு மன்னர் உடனே ஒப்புக்கொண்டு தங்க மாம்பழங்களை செய்து அவர்களுக்கு வழங்கினார். இந்த செய்தி அரண்மனை நகைச்சுவை வித்தகர் தெனாலிராமனின் காதில் விழுந்ததும் புரோகிதர்களின் பேராசை அவருக்கு வேதனை அளித்தது. அவர்களுக்கு பாடம் புகட்ட தீர்மானித்தார். தனது வீட்டிற்கு 108 புரோகிதர்களை அழைத்து, என் தாயாருக்கு திதி கொடுக்க வேண்டும் இருப்பதால் தயவு செய்து என் வீட்டிற்கு வாருங்கள், என்னால் இயன்றதை நான் தருகிறேன் என்று கூறினார். புரோகிதர்களும் மகிழ்ச்சியுடன் வந்தனர். அவர்களை உள்ளே அழைத்து வரவேற்றார். கதவுகளை தாழிட்டு தற்காத்தார். பின் காய்ச்சிய இரும்பு கம்பியால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சூடு போட்டார். அவர்கள் ஐயோ அம்மா என வேதனையில் கூச்சலிட்டார்கள். பின் அவர்கள் அனைவரும் மன்னரிடம் சென்று புகார் தெரிவித்தனர். கோபத்தில் வெந்தெழுந்த மன்னர் தெனாலிராமனை அழைத்து, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாக, மன்னா, என் தாயார் இறப்பதற்கு முன் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதற்கு வைத்தியர்கள் சூடு போட வேண்டும் என்று கூறினர். ஆனால் நான் சூடு போடுவதற்குள் அவர் உயிர் நீத்து விட்டார். எனவே அவரின் ஆன்மா சாந்தியடைய இந்த புரோகிதர்களுக்கு சூடு போட வேண்டும் என்று ஆலோசனை செய்தேன் என்று கூறினார். இதை கேட்ட மன்னர் ஆவலுடன், இதென்ன பைத்தியக்காரத்தனம் என்று கேட்டார். உடனே தெனாலிராமன், மன்னா, தாங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் 108 பொன் மாம்பழங்களை இந்த புரோகிதர்களுக்கு கொடுத்தீர்களே, அதுபோலவே என் தாயாரும் சூடு போட முடியாமல் போனதால் தான் இவர்கள் மீது சூடு போட்டேன் என்றார். இதை கேட்ட மன்னர் மௌனமானார். பின்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தையும் புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டு கண்களில் மழை பூத்தவாறு சிரித்தார். தெனாலிராமனை பாராட்டி உண்மையான அறிவாளி என்றும் நேர்மையுடன் அரசனுக்கு தேவைப்படுகிற நியாயவாதி என்றும் புகழ்ந்தார். நன்றி.